சேனல்ல கபடதாரி அப்படின்ற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான். ஆனால் இதில் ஹீரோ ஒரு ப்ராப்பர் போலீஸ் ஆஃபீஸர் கிடையாது. அவர் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸாக தான் இருக்கார். டிராஃபிக் போலீஸாக இருந்துக்கிட்டு அவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் யோசிச்சு அவருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜாப்லாம் சரி வராதுன்னு சொல்லி நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு அனுப்பி விட்டுருவாங்க. அவர் டிராஃபிக் போலீஸாக இருந்தாலும் அவர் ரொம்ப க்யூரியஸாக இருப்பார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும், நம்ம வந்து இப்படி சும்மா ரோட்டில் நிப்பாட்டாங்களே அப்படின்னு ரொம்ப போராக இருப்பார். நார்மலாகவே எல்லா கேஸ்லையும் போய் மூக்க நுழைப்பார். அதனாலேயே ஆஃபீஸர்ஸ்லாம் அவரை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு 5-10 நிமிஷத்துலேயே முடிஞ்சு விட்டாலும் திடீர்னு அவர் டியூட்டி பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். போனால் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மெட்ரோ வேலை நடக்கிறனால அந்த இடத்துல குழி தோண்டி வச்சுருப்பாங்க. அது பக்கத்தில் திடீர்னு ஒரு எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்படும். அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிச்சோடனே அது பெரிய நியூஸ் ஆயிரும், மீடியா லெவலில் பரபரப்பாயிரும். இவருக்கு ரொம்ப ஆர்வமாயிரும். ஆனால் போலீஸ் வந்து இது ரொம்ப பழைய கேஸு அப்படி இப்படின்னு சொல்லி ஊற்றி மூடிடுவாங்க. இருந்தாலும் அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. அவர் அது ரிலேட்டடாக நல்லா இன்னும் ஆழமாக போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்னு முயற்சி பண்ணுவார். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதெல்லாம் பண்ணக்கூடாது, இது க்ளோஸ்டு கேஸு, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்படியே தான் போகும். ஆனால் டக்குன்னு விறுவிறுப்பாகிற மாதிரி அந்த கேஸ் ரிலேட்டடாக இவராக அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதில் அவருக்கு நிறைய துப்புகள் கிடைக்கும். அதை வச்சு அது வந்து கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முந்தைய கேஸுன்னும் அந்த கேஸில் ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்கணும். அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு, நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியலன்னு வெக்ஸ் ஆகி போய் வேலையை விட்டே போயிருப்பாருன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேஸு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் பெரிய அந்த ஆந்திரா தெலுங்கு மன்னர்கள் அவங்களோட ஜுவல்லரி அதெல்லாம் காணாமல் போன மாதிரியும், அது ரிலேட்டடாக நிறைய பணம் இதான மாதிரியும், மியூசியத்துலேருந்து போன மாதிரியும், அது ரிலேட்டடாக கொலைகள் நடந்ததாகவும், அந்த கொலைகளுக்கு காரணமானவரும் செத்து போயிட்டதாகவும் அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ் மூடி இருக்கும். அதனால உருவான சாட்சிகளும் எல்லாமே நார்மலாக அழிக்கப்பட்டோ அல்லது சாட்சிகள் சொன்னது வந்து நிரூபணமாகாமல் போனதுனால கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அந்த அதிகாரியும் அந்த கேஸை விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு. அப்புறம் அது ரிலேட்டடாக இவர் இன்னும் ஆழமாக உள்ள போயில தான் தெரியுது அந்த அதிகாரி இன்னும் இங்கே தான் இருக்காரு, ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சில கேள்விகளை கேட்க போவார் அந்த கேஸ் ரிலேட்டடா. அப்புறம் அந்த அதிகாரிக்கும் இவருக்கும் சண்டை முட்டிக்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவரே கேஸை முடிச்சுட்டு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாம தான் போயிருக்காரு. இப்போ இவர் திரும்ப அதே கேஸை 30 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு கேட்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதல் வராது. அதுக்கப்புறம் அதான் நம்ம தமிழ் சினிமாவில் வச்சிருப்பாங்கல்ல சில காட்சிகள், அதுக்கேற்ற மாதிரி அவரையே திரும்ப கேஸுக்குள்ள கொண்டு வர மாதிரி இவர் பேசி 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதில் அவருக்கு நிறைய துணுக்குகள் ஏற்கனவே தெரிஞ்சதுனாலையும் நிறைய சாட்சிகள் அவரை பார்த்ததுனாலையும் அவருக்கு வந்து கொஞ்சம் ஐடியா நிறையா இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 பேரும் சேர்ந்து பேரா கொஞ்ச நேரம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நல்லாவே இருக்கும் படம். அப்படி இப்படின்னு படத்தில் ஒரு இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான நடிகை இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க கழுத்தில் இருக்க நகை அந்த கேஸ் மூலமாக வந்தது ப்ளஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆயிருக்கும். அதனால அந்த நடிகையை இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஏதாவது ரிசல்ட் இருக்குமோன்னு இவர் ஆஃப்லைனில் இதெல்லாம் பண்ணுவார். எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா கடைசியில் அந்த நடிகையை ஃபர்தராக அது இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு போக முடியாமல் போயிடும். இவர் இதெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சு அந்த நடிகையை வந்து வில்லன் குரூப் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோல் விடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னமும் இன்ட்ரெஸ்டாக தான் படம் போகும், கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போக ஆரம்பிச்சிடும். அந்த நடிகை வந்து பெரிய ஆள், அவங்களே போட்டு தள்ளிட்டாங்கன்னா அப்போ வந்து பெரிய ஆள்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்காங்கன்றதே இவர் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிடுவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப ஃபாலோ பண்ணி கேஸை உள்ளே கொண்டு போய் பார்த்தா அது மிகப்பெரிய அதிகார வர்க்கமே அதில் இன்வால்வ் ஆயிருக்கும். அவரை தொட முடியாத உயரத்தில் இருப்பார் வில்லன் கேரக்டர். இன்னும் சொல்லப்போனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் அந்த கேரக்டரை நமக்கு காட்டுவாங்க. அந்த கேரக்டரை முழுமையாக படத்தில் வர்றதே ஒரு அரை மணி நேரம் தான் நமக்கு காட்டுவாங்க. அந்த கேரக்டரை பற்றின செய்திகள் வேணா சுற்றிட்டு இருக்குமே தவிர ஆக்சுவலாக அந்த கேரக்டரை காட்டுறது ரொம்ப கம்மியான நேரம் தான். ஆனால் படத்தில் கடைசி காட்சிகள் அல்லது கடைசி ஒரு அரை மணி நேரம்லாம் துணுக்குகளை அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சாட்சிகளையும் இன்வெஸ்டிகேஷன் க்ளோஸ் ஆனதையும் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கனெக்டிவிட்டியும் சூப்பராக காட்டி நம்மளை வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான படமாக தான் முடிச்சிருப்பாங்க. பெருசாக இதில் வந்து ஹீரோயின் பாட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் முழு நீள இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாகவே இருக்கும். ஆனால் ஹீரோ வந்து ப்ராப்பர் போலீஸ் ஆஃபீஸர் இல்லாதனால அவர் ஆஃப்லைன்லேயே எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால படம் விறுவிறுப்பு வந்து இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பிரைவேட் டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் படம் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு பேசப்படாட்டினாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை குறிப்பாக பார்க்கலாம். 15-20 நிமிஷம் வேணா ஸ்லோவாக இருக்குமே தவிர படம் மற்றபடி ரொம்ப வேகமாகவே இருக்கும். ரொம்ப அருமையான படம் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. எப்பயும் மாதிரி நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி.